எல்லாம் என் ரூமுக்கு வருவாங்க. இப்போ என்னோட ரூமுக்கே நான் போக முடியாம இல்லைங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டென்ட் இல்லைன்னு கவலைப்பட்டோம். ஷாம்புல் வல்லா كويس ان شاء الله. كويس طيب اوكي. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படிங்க? சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். மீண்டும் உங்களுடைய நிகழ்ச்சியில் மிக்க மகிழ்ச்சி. ஃபோக்கஸ் வியூ நம்ம ஒரு வாரமாக வீடியோ போடலைங்கிறதுக்கு காரணம் வந்து 2 காரணம். வேலையும் சரியாக இல்லை, எங்கேயும் போகல. ஸோ அதையும் நம்ம வந்து போட முடியாமல் போச்சு. 2வது நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இந்த குளிர் நாளில் வந்து நம்மளை படுக்க போட்டு ஃப்ளாட் ஆக்கிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வந்திருக்கேன். ஸோ நம்ம ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டேட்யூனாக இருங்க, வீடியோ வந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இப்போ வந்து ஸ்கூல் டியூட்டிலாம் முடிச்சுட்டு மணி 2:15 ஆகுது. நான் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இறக்கி விட்டுருக்கேன். அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், பக்கத்துலேயே ஏரியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கிங் போனால் கொஞ்சம் தூரம் போகணும். ஆக்சுவலாக நான் இருக்கிறதே ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டு தான். இங்கே வரவங்க எல்லாம் என் ரூமுக்கு வருவாங்க. இப்போ என்னோட ரூமுக்கே நான் போக முடியாமல் நான் இப்படியே ரவுண்டிங்லேயே இருக்கிறேன். ஓகே நம்ம வந்து இந்த பாருங்களேன், இதுதான் ஹாஸ்பிட்டல் காம்பவுண்டு. ஓகே, நான் இதில் ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யூட்டர்ன் பண்ணி வந்துட்டு இருக்கேன். பக்கத்துலேயே ஏறி இதை வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க போய் ஒரு 10-15 நிமிஷம் ஆச்சு. இந்த சிக்னல் நின்று அப்படியே யூட்டர்ன் பண்ணி வந்துட்டு இருக்கேன். கூப்பிடும் போது அப்படியே சிக்னலில் லெஃப்ட் எடுத்துன்னு சொன்னால் அவங்கள போய் பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாலாம் சுற்றிட்டு இருக்கிறேன். பார்க்கிங் போனால் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு போடணும். அவங்க கூப்பிட்ற நேரத்துக்கு டக்குன்னு வர முடியாது. ஏன்னா ஒரு 10-15 நிமிஷம் தானே சொல்லியிருக்கிறாங்க. சரி நம்ம அப்படியே ரவுண்டிங்கில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்கேன். அப்புறம் வீடியோ போடுறதுக்கு உண்டான சான்ஸு இருந்தாலும் நம்மளால போட முடியாமல் போச்சு, உடம்பு முடியாமல் போச்சு. வேலையும் ஜாஸ்தி இல்லை, ஆமாம் அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இப்படியே ரவுண்டிங்லேயே இருக்கிறோம். இந்த ரைட் சைடில் ஒரு ரோடுன்னு போதில் அங்கே போனால் அவங்களை பிக்கப் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ரவுண்டிங்லேயே இருக்கிறேன். பார்க்கிங் போகிறதுக்கு இடம் இல்லாமல் நான் இது வரைக்கும் 2-3 ரவுண்டு அடிச்சிட்டேன். சரி அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன். இந்த வேலை முடிஞ்சோன்னே இன்னொரு பார்சல் ஒன்று எடுக்கணும். போயிட்டு அராமெக்ஸ்க்கு அங்கே போய் எடுக்கணும். ஸ்கூல் முடிஞ்சோன்னா அங்கே தான் போகிறதுக்கு கிளம்புனேன். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்பிட்டலில் எடுத்து விட்டுட்டு அப்புறமா அந்த அராமெக்ஸ் கொரியருக்கு போயிட்டுருக்கேன். மணி 3:45 ஆகுது. 10-15 நிமிஷத்துல வரேன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ இந்த டிராஃபிக்கை தாண்டி போகணும். எல்லாம் பீக் ஹவர்ஸில் வந்து மாட்டிட்டேன். இன்னும் சாப்பிட்ட பாடில்லை. இதை முடிச்சுட்டு போய் சாப்பிடணும். வேலை வந்தால் ஒரே தெரியாக வரும், இல்லைன்னா வரவே வராது. அதுதான் நம்ம வீடு. பக்கத்துலேயே ஒரு அராமெக்ஸ் இருக்குது, என் ரூமுக்கு பக்கத்துலேயே. அங்கே கொடுத்துருந்துருக்கலாம் டெலிவரி. இவர் வந்து கொஞ்சம் தூரத்தில் கொடுத்துட்டாப்புல. என்ன செய்ய, இப்போ அங்கே போயிட்டு பார்க்கிங் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த பக்கத்தில் வந்துட்டேன். இந்த ஒரு கவரை வாங்கிறதுக்கு தான் இந்த பாடா. ஓகே, பக்கத்தில் எங்கேயும் பக்காலாவும் இல்லை. திரும்ப காரில் போயிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து தண்ணி கொஞ்சம் குடிப்போம். தண்ணி இருக்குதான்னு சொல்லி கேட்டேன். இருக்குதுன்னு சொன்னாப்புல. ஓகே, சுக்ரநாக். ஓகே, நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம சாப்பிடுவோம். சாப்பாடு வேலையை முடித்தா தான் நம்மளுக்கு வந்து க்ளீனாக இருக்கும். என்ன வச்சுருப்போம், அந்த கப்ஸாக தான் வச்சுருப்பான். அதை வாங்கி சாப்பிடுவோம். ஓகே, சாப்பாடு வந்துருச்சுப்பா. இதுதான் 4:30 மணி ஆகுது டைமு. இப்போ தான் சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே. ஆமாம், நேற்று அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்தோம்.
வந்துட்டு அதோட வேலையே இல்லை சுத்தமாக. ஆமாம், இன்றைக்கி ஸ்கூலும் போகல. இன்றைக்கி ஸ்கூலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, பசங்க போகல. அதனால் நம்மளுக்கு அப்படியே ரெஸ்ட் ஆகிடுச்சு. அதான் நேற்று 2 வேளை எக்ஸ்ட்ரா பார்த்ததுனால இன்றைக்கி லீவாக போச்சா என்னன்னு தெரியலங்கிற மாதிரி அப்படி ஆகிடுச்சு. எனிவே நம்ம இப்போ 4 மணி ஆகுது இன்றைக்கி ஈவினிங்கு மறுநாள். இப்போ தான் ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காப்புல. சரி நம்ம அந்த வேலையை முடிச்சிடுவோம். என்ன ஒரு திங்ஸ் ஒன்று வாங்க போகிறேன், ஒரு ஸ்ப்ரே லூப்ரிகேஷன், இந்த சிலிக்கான் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்ப்ரே ஒன்று வாங்கிட்டு வர சொன்னார். மல்டி யூஸ். அந்த மேலே விண்டோலாம் இருக்குல்ல, ரூஃப் விண்டோ, அதுக்கெலாம் வந்து சத்தம் வராமல் இருக்கிறதுக்காண்டி அடிக்கிறது போகுது. அப்படியே அடிச்சு விடலாம். இங்கங்கே சத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் கார் யூஸுக்கு. ஆமாம், இதை போய் வாங்கிட்டு வரணுமா? சரி வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஸ்டேட்யூனாக இருங்க. சூப்பர் கிளைமேட்டு, அழகாக போயிட்டுருக்கேன். டிராஃபிக் இது வரைக்கும் வேலை இருந்தால் ஒரே தெரியாக வருது, இல்லைன்னா வேலை வரமாடுது. இந்த வேலை வராமல் இருக்கிறதுனாலே நம்மளுக்கு கண்டென்ட் வரமாடுது. வேலை வந்தாலும் நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்கும், வேலை வரமாடுது. ஸ்கூல் டியூட்டியே போட்டு என்ன பண்ணுறது? அதனால தான் பார்ப்போம் இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி 4 மணி தானே வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஏதோ சூப்பராக டிராஃபிக் இல்லாமல் போயிட்டுருக்குதுப்பா ரோடு. எப்போ நான் டிராஃபிக்காக இருக்குன்னு நினச்சேன், இந்த ரிங் ரோடெலாம் வரும்போது டிராஃபிக் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மெட்ரோலாம் போட்டதுனால டிராஃபிக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆப்போசிட்டில் டிராஃபிக் இருக்குது, கொஞ்சம் வரும்போது சிக்குவோன்னு நினைக்கிறேன். அது பார்த்துக்கலாம், குறைஞ்சிடும். இங்கேயும் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது, வண்டி நிற்கல, போயிட்டு தான் இருக்குது. இது கிங் ஃபஹத் ரோடு. இது கிங் ஃபஹத். சரி, நான் அந்த கடையில் போயிட்டு அந்த லூப்ரிகேஷன் தான் வாங்கணும். அந்த ஸ்ப்ரே, இந்த ரூஃப் விண்டோக்கெலாம் அந்த ஸ்டக்காகி நிற்கிது, உங்களுக்கு சத்தம் வருது போது கீச்சு மூச்சுட்டு. அதில் அடித்து விட்டால் கொஞ்சம் இதாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காண்டி வாங்க போகிறேன். அப்புறம் அவர் வண்டிக்கு ஆயில் வேணுமா, அதே கடையில் வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொல்லை விட்டுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸிட் எடுக்கணுமா? இன்னொரு ஓகே, நம்ம ரைட் எடுத்துருவோம். ரைட் எடுத்துட்டா ஓகே தான். இந்த எக்ஸிட் இல்லாமல் அடுத்த எக்ஸிட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த எக்ஸிட் எடுத்துருவோம். இந்த எக்ஸிட் எடுத்துட்டு நம்ம யூட்டர்ன் பண்ணணும். டிராஃபிக் இல்லைங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அப்துல்லா ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு, அதில் தான் ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் இல்லை. அந்த கடை 4 மணி தான் திறப்பாங்க, அதனால தான் இந்த நேரத்தில் கிளம்புனேன். 4:30 ஆச்சு. நம்ம ஆளாக முழிச்சிருப்பாப்புல. இந்த நேரத்தில் தான் நம்ம பாஸே முழிக்கும். இந்த குழுக்காலம் வந்துட்டாலே நைட்டு ஃபுல்லாக ரவுண்டு அவர். ஆமாம், நைட்டு போயிடுவார் அவர், வெளில போயிடுவார். போயிட்டு ஃபஜ்ருக்கு தான் வருவார். ஃபஜ்ருக்கு வந்துட்டு படுக்கிறது தான். அதோட 4 மணிக்கு தான், 4 மணி 3 மணி சாப்பிட்றதுக்கு தான் திருப்பாப்புல. அவர் முடிக்கும் போது போனால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. என்ன காரணம்னு சொன்னால், நம்ம இல்லாத ஜாமான ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் சொன்னால் உடனே ரிப்ளை வரும். காலையிலலாம் போனால் அவரை வந்து பிடிக்கவும் முடியாது. அதனால தான் இந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணேன். காலையில் ஃப்ரீயாக தான் இருந்தேன். காலையில் வேண்டாம், வந்து இப்போவோ போயிடுவோம் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஆயில் வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த லூப்ரிகேஷன் வந்து வரமாடுது. இதோ இது வாங்கிட்டு வந்தேன், மல்டி யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. வாங்கியாச்சு. இப்போ வந்து அடுத்த லொக்கேஷன் உம்முல் ஹமாம், அங்கே போகணும். எஸ், அங்கே போயிட்டு ஆயில் ஃபில்ட்ரு வாங்கணுமா. அவர் வந்து லாங் டிரைவ் போயிட்டு வந்தாப்புல. அவர் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு மாதத்தில் வந்து 2 தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணிடுறாப்புலப்பா. இந்த லேண்ட் க்ரூசருக்கு பல்கான ஓட்டம் போயிட்டு வந்துடுவாப்புலன்னு நினைக்கிறேன். அந்த குளிர் நாள் வந்துட்டாலே நல்ல ஓட்டமாக இருக்கும் அவருக்கு. எல்லாம் வெளியில தான். லெஃப்ட் போய் போடுவோமா?
இப்போ வந்து எடுத்துருவோம். பாக்கி எங்கே போனாலுமே நம்மளை வந்து ரவுண்டு கட்டி அடிக்குது. எங்கே பார்த்தாலுமே இந்த சர்வீஸ் லைனில் போயிட்டு நம்ம ஈஸியாக போகலாம். ஒரு ஸ்ட்ரைட்டாக ரோடு உனக்கு தலை சுற்றி முடிச்சு போகலாம். அங்கே போகிறேன்னு சொன்னால் ஃபுல்லாக டெக் டைவர்ஷன் தான். எல்லாம் மெட்ரோ ப்ராஜெக்ட் நடக்குது அந்த சைட்லாம். கொஞ்சம் எல்லாம் எமீனி சார் லெஃப்ட்டு ரைட்டுன்னு மாற்றி ஓடும். அது சரியாக வராது. கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே நின்று போய்க்கலாம். கண்டென்ட் இல்லைன்னு கவலைப்பட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட்டு வந்துச்சு, ஆனால் வீடியோ எடுக்க முடியல. என்ன ஆகிடுச்சின்னு சொன்னால் ஆயில் ஃபில்ட்ரு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போயிருப்பேன் அந்த வீடியோவில். போயிட்டு ஒரு 6 மணிக்கு 6:15க்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த நேரத்தில் போயிட்டு சலா நேரம், கடை அடைக்கிற நேரம். சில இடத்துல அடைப்பாங்க, சில இடத்துல அடைக்க மாட்டாங்க. அந்த ஏரியாவில் அந்த கடை அடைக்கிறாங்க போல இருக்குது சலாக்கு. நான் வாங்கிட்டு வந்து காரில் வந்து உட்காந்த பிறகு சரி ஒரு வாட்டி செக் பண்ணிக்குவோம், ஃபோட்டோ அமுச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுன்னு சொன்னால் சின்னதாக போச்சு. அது சின்னது இல்லையா, பெருசாக. நான் இன்னொரு விஷயத்துக்கான அடித்தேன். எனக்கு வந்து அந்த வண்டியோட மாடல் மறந்து போச்சு. 2003 2014 தெரியல. அதனால் வந்து 2003 தான் அது, நல்லா தெரியும். அதை செக் பண்ண நேரத்தில் இதையும் சேர்த்து அமுச்சிட்டோன்னா பார்த்தா சின்னதாக போச்சு. இப்போ பெருசாக வாங்குறதுக்கு திரும்ப கடைக்கு போகிறேன். சலா நேரத்தில் கடையை அடிச்சுட்டு போயிட்டாப்புல. சலா வரைக்கும் உட்காந்து அதை மாற்றிட்டு திரும்ப வந்து கொடுத்துட்டு ரூமுக்கு வந்தேன். வந்த கையோட அவருடைய நம்ம போஸோடைய வண்டிக்கு லேண்ட் க்ரூசருக்கு பேட்ரி போச்சு. அப்புறம் நம்ம வண்டியை கொண்டு வந்து வச்சு அதை இஸ்திராக் பண்ணி அதை வெளியாக்கிட்டு ரூமுக்கு போகலான்னு பார்க்குறேன். நம்ம மணி 10 போகுது. இப்போ வந்து மணி 10 போகுது. 9:59 ஆக்சுவலாக கரெக்டாக பார்க்க போனால். ஜிம்முக்கு போகணுமா. ஒரு வாரம் ஃபுல்லாக போகவும் மாட்டார். எப்போ போகிறான்னு இல்லை, நல்ல வேலை இருக்கிற சமயத்தில் தான் போவாப்புல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்முக்கு 10 மணிக்கு போய் விட்டுட்டு 11 மணிக்கு இப்போ டைம் பார்த்தீங்களா, மணி 10 வந்துட்டாப்புல. சரி ஓகே, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஜிம்மில் வந்து விட்டுட்டேன்ப்பா. ஏன்னா 10:07 அவர் 1 hour ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வருவார். அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அழைச்சிட்டு போயிட்டு ரூமில் விடுவோம். நான் வீட்டுக்கு தான் போகலான்னு தான் பார்த்தேன். போயிட்டு வரதுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. எதுக்கு போய்கிட்டு பேசாமல் இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு உட்காருங்க. பார்ப்போம். எனிவே காலைல ஸ்கூல் டியூட்டி இருக்குது, 5:30 மணிக்கு எந்திரிக்கணும். அதெல்லாம் புரிய மாட்டுது மக்களுக்கு. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க படுத்து தூங்கி எந்திரிச்சு அவங்க ஃப்ரெஷ்ஷாக வராங்க. நம்ம 3:30 மணிலேருந்து வேலை பார்த்துருக்கு, மதியானம் 3:30 மணிலேருந்து வேலை பார்த்துருக்கு. 1 by 1 அடுத்து சின்னதாக வேலை. சரி ஓகே, அவர் வர வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். அப்படியே ஜிம்முக்கு பக்கத்தில் பாண்டா இருந்துச்சு. எவனுங்க தான் காரில் உட்காந்துருக்கிறது. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாண்டாவில் ஒரு விசிட் அடிப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அதான் இருந்தால் வாங்கிட்டு போகலாம். வந்ததுக்கு பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. பேஸ்ட்டு, சோப்பு, இம்பீரியல் சோப்பு போட்டிருக்காங்க. இம்பீரியல் சோப்பு எவ்வளோப்பா, எங்கே போட்டிருக்கு, என்ன 7 ரியாலா? 7 ரியாலுக்கு வாங்கிக்கலாமா? சோப்பு தேவை தான். சோப்பு ஒன்று எடுப்போம். அப்புறம் பேஸ்ட்டு இப்போதைக்கு இருக்குது நம்மள்கிட்ட, அப்புறம் வாங்கிக்கலாம். சோப்பு தான் தேவை. பெர்ஃப்யூமு 1 பீஸு. ஃபாக் நல்லாயிருக்குமே இது. 10 ரியாலு, 18 ரியால் உள்ளது வந்து 10 ரியாலு. ஒன்று எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. வந்ததுக்கு பர்ஃப்யூம் எடுத்தாச்சு, இம்பீரியல் சோப்பு எடுத்தாச்சு. நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரோலி ஒன்று எடுத்தால் தான் சரி வர போகிறது. வெளியில் தான் போகணுமோ? இருக்கிற ஐடியாவே வரலையாப்பா. நான் வந்ததுக்கு செலவால போகுது. சும்மா ரவுண்டு வரலான்னு பார்த்தேன். மில்க் இதெல்லாம் சரி, இடத்த காலி போகணும். இதுக்கு மேலே சுற்றினா சரி வராது. மில்க்கு, பாடி ஸ்ப்ரே, வாழைப்பழம், அப்புறம் இம்பீரியல் சோப்பு, அதுதான் எடுத்திருக்கேன். காஃபி போடலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். வேறு ஒரு கடையில் ஆஃபர் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, நான் பில்லை போட்டு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கு ஒரு 26 ரூபா 95 ஹலாலா. ஊர் காசுக்கு ஒரு 500 ரூபாய்க்கு ஜாமான். என்ன சொல்ல, 3 ஜாமான் தான் எடுத்தேன்.
சரி வாங்க பார்ப்போம். அவர் வந்துடுவார். மணி வந்து 10:45 ஆயிடுச்சு. நம்ம போய் காரில் போய் உட்காந்துட்டு அவர் அழைச்சிட்டு போயிட்டு வீட்டில் விட வேண்டியதுதான். முடிச்சுட்டு ட்ரக் ஃபுட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நிப்பாட்டியிருக்கோம். ஏதோ هذا وش يعني؟ هذا وشو؟ فود تراك. فود تراك. هذا ايش في اكل هذه؟ هذا ساندويتش تنور سامسونج. சாண்ட்விச் தன்னூர். அதை வந்து அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிப்பாட்ட சொன்னார். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம். அமைப்பு பார்த்தீங்களா? السلام عليكم. كيف الحال؟ ايش في المنيو؟ المنيو موجود كباب دجاج، كباب لحم، بطاطس، ست دجاجين. ايش افضل شيء؟ دجاج وبطاطس. كم دجاج؟ صبر يلا بس تقري هو كبر كده. ما في مشكله. جيب 2 دجاج. بس شوي وقت كده، نص ساعة طلع لي. نص ساعة طلع لي. نص ساعة. نص ساعه؟ نص ساعه؟ ايوه عشان في قدام فطر هو كله فريش. لا بعدين ان شاء الله. خلاص اوكي. ان شاء الله مرة ثانية طيب في نص ساعة. تبغى ترى ما في مشكلة، عادي ما في مشكلة. روح على الكيف يرجع سوي ايه طيب يلا سوي هذا. سوي 2 دجاج مع جبن. شوف روح على الكيف سوي مشوار كمان. ما في مشكلة. அரை மணி நேரம் ஆகட்டாங்க. அரை மணி நேரம் ஆகுமா? என்னடா இது அப்படின்ட்டு مرة زحمة. انتظار كويس. خلاص انتظار ما في مشكله. سوي انتظار ويرجع ما في مشكلة. ما في مشكله. وقف هناك ورا. طيب خلاص اوكي. شوف مرة زحمة. هو ربع ساعة خلاص وقف صح؟ نص ساعة ما في. هو قول حاول تراي. ஆர்டர் பண்ணியாச்சு. தன்னூர் சிக்கன் சீஸு 2 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகே. அரை மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டான். அரை மணி நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது, வேணான்னு சொல்லியாச்சு. நான் வேணான்னு சொல்கிறேன். இல்லை அவன் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போகலாம் அப்படிங்கிறாப்புல. சரி ஓகே ஆசைப்பட்றாப்புலன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்க இங்கே ட்ரக் அங்கே இருக்குது. இங்கே பக்கத்தில் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கு பெருசாக இருக்குது. உள்ளே எத்தனை பெருசு இருக்குன்னு பார்ப்போம். ஓப்பன் 7 ரியாலுக்கு என்னடா இது சொட்டுக்கோன்னு என்னமோ என்னாண்டே ஒன்றும் விளங்கலையே எனக்கு. இது வந்து சிக்கன் சீஸாம். ஆமாம் ஷோ இங்கே பாருங்கள் சிக்கன் சீஸாம். அது எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? ஷோ 7 ரியால். இது தான் 7 ரியால். இது என்ன இது எப்படி வயிற்ற பசி எப்படி போக்கும்? அது ஒன்றும் விளங்கலையே. இது 4-10 சாட்டோட வயிறு பசி போகுது போல இருக்க. சாம்பிள் கொடுத்தாமல கொடுத்துருக்குறான். هذا شامبول ولا والله كويس ان شاء الله. كويس؟ تراي. اوكي ட்ரை பண்ணுவோம். ஓகே كويس. ஒரே புளிப்பா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை, புளிக்குது. ஓகே சாப்பிட்டுட்டு ரூமில் போயிட்டு பசி அடங்குதுன்னு பார்ப்போம். இல்லாட்டி வேறு ஏதாவது வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துருக்கு, அதை வாங்கி சாப்பிட்டு படுத்துட்டு வந்துட்டோம். கண்டென்ட் இல்லைன்னு கவலைப்பட்டதுக்கு வச்சு செஞ்ச மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க சொன்னால் மணி வந்து 12 போகுது. இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு. அந்த ஜிம்முக்கு அழைச்சிட்டு போயிட்டு 12 மணி ஆச்சு. 11 மணிக்கு அவர் வந்துட்டார் வெளியே. அப்போ நம்ம ட்ரக்கில் போயிட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி அது இது சாப்பிட்டுட்டு ஒரு வாரத்துக்கு மணி 12 ஆச்சு. வெயிட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபோக்கஸ் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை அழுத்தி விட்ருங்க.